அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை தொழுவதற்காக வீட்டை விட்டு சென்றார்கள். அப்பொழுது அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய முஸல்லாவிலிருந்து தஸ்பீஹ் ஓதிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுகைக்கு பிறகு நடுப்பகலுக்கு சமீபமாக திரும்பி வந்தபோது அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே நிலையில் அமர்ந்திருந்தார்கள். நான் உம்மை விட்டு சென்றதிலிருந்து அதே நிலையில்தான் அமர்ந்திருக்கிறீரா என்று கேட்டார்கள். ஆம் என அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் கூறினார்கள். அப்பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உம்மை விட்டு சென்ற பிறகு இந்த கலிமாக்களை 3 தடவை கூறினேன். அவற்றையும் நீர் காலையிலிருந்து இதுவரை ஓதிய தஸ்பீஹ் அனைத்தையும் எடை போட்டால் நான் ஓதியது நீர் ஓதியதை விட அதிக கனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த கலிமாக்களை ஓதி காட்டினார்கள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. நான் அல்லாஹ் தஆலாவை அவனுடைய புகழை கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறேன். அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அவனுடைய திருப்பொருத்தத்திற்கு தக்கவாறு அவனுடைய அரசோடைய எடைக்கு அவனுடைய கலிமாக்களின் எண்ணிக்கை அளவிற்கு பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். மாஷா அல்லாஹ், இந்த சின்ன சின்ன கலிமாக்கள் தான் நமக்கு அதிக நன்மையை பெற்று தருது. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நன்மைகளை பெற்று நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடம் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.